மனிதனுக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம் நாவும் அதிலிருந்து வரும் வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கு எலும்பில்லை, ஆனால் எலும்புகளை உடைக்கும் அளவுக்கு வலிமை உண்டு. நாவுக்கு எலும்பில்லை என்று சொல்வது மிக வலிமையான இம்பாக்ட். வார்த்தைகளுக்கு எலும்பில்லை என்று சொல்வது பொயட்டிக்காகவும் மென்மையாகவும் இருக்கும். ஒரு நல்ல வார்த்தை மனிதனை உயர்த்தும், நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தரும். ஆனால் ஒரு கெட்ட வார்த்தை மனதை நொறுக்கும், நட்பை உடைக்கும், குடும்பத்தையும் சமூகத்தையும் சண்டையில் தள்ளும். நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதை போலவே நம் நாவும் பேசும். அதனால் பேசுவதற்கு முன் சிந்திப்பது மிகப்பெரிய அறிவு. இனிமையாக பேசும் பழக்கம் நட்பையும் அமைதியையும் தரும். உண்மையாக பேசும் பழக்கம் நம்பிக்கையை தரும். மதிப்புள்ள வார்த்தைகள் மனிதனை மதிப்புள்ளவனாக்கும். நாம் பேசும் வார்த்தைகளால் தான் நமது எதிர்காலத்தை உருவாக்குகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்க வேண்டும், வார்த்தைகளுக்கு சாரம் இருக்க வேண்டும். முடிவாக சொல்ல வேண்டும் என்றால் நாவும் வார்த்தைகளும் நம்மிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம்முடைய வாழ்வையும் உறவுகளையும் தீர்மானிக்கிறது. நம் உடலில் இப்படி ஒரு சிறந்த உறுப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி நன்றி சொல்வோம். இன்றைய நாள் ஆசீர்வாதமாய் அமையட்டும்.